கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாய் சந்திக்கிறதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலேயும் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடு பேசுகிற தெய்வம். அவருடைய மெல்லிய சப்தம் நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்தட்டும், நம்மை உயிர்ப்பிக்கட்டும், நம்மை குணப்படுத்தட்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய விடுதலையை கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வேதத்தை தியானிப்பது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானித்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த நாளிலேயும் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி நீங்கள் இருக்கிற இடங்களிலே அமர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே வாஞ்சையோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரின் இருதயங்களை திறந்தருளும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உம்மை குறித்து அறிந்து கொள்ள ஆண்டவரே தங்கள் வாழ்க்கை மறுரூபமடைய கர்த்தர் உதவி செய்து வருகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் நீர் வேண்டிய வார்த்தைகளை நீர் பேசும்படிக்கு செபிக்கிறோம். உடைய மெல்லிய சத்தத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும், தடைகள் மாறட்டும். யார் யார் எந்தெந்த இடத்தில் இருந்து அமர்ந்து கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் உடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும், ஆளுகை செய்யும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலேயும் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து மறுபடியுமாய் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எடுத்து வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வேத பகுதியிலேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனம். இந்த 2 வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 7வது வசனம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 9வது வசனம் வாசிக்கிறேன். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களிலேயும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தாமே தன்னை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தான் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த வசனங்கள் மூலமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நாம் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலேயும் தேவ பிள்ளைகளே, இயேசுவே தன்னை குறித்து சொல்லுகிறார். தான் எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, நானே வாசல் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற ஒரு பொருளை ஒப்பிட்டு, இதற்கு ஒப்பா இதற்குரிய சுபாவங்களோடு நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல வேத பகுதிகளை சுட்டி காண்பிக்கிறது வழக்கம்.
அதே போல் இந்த வேத பகுதிகளையும் நாம் பார்க்கும் பொழுது வாசலை ஒப்பிட்டு அதற்குரிய சுபாவங்கள் தன்னிடத்தில் இருக்கிறது என்று தன்னை குறித்து இயேசு வெளிப்படுத்துகிறார் அல்லது கற்றுக் கொடுக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆமேன். வாசல் என்பது இந்த உலகத்திலே மனிதர்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருள். ஆமேன். எல்லா வீடுகளிலேயும் வாசல் இருக்கிறது. அப்போ அந்த வாசலினுடைய தேவை என்ன, இந்த வாசலை வைத்து ஆண்டவர் தன்னை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறார் என்கிறதை குறித்து நாம் வேகமாய் தியானிக்க போகிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நானே எதற்கு வாசல், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லுகிறார். 7வது வசனத்தில் இப்போ சொல்லுகிறார், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆடுகளை குறித்து, ஆடுகளின் வாசல், ஆடுகள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்தின் வாசலை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். இதனுடைய கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து எந்த வாசலை குறித்து சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது ஆடுகளின் மேய்ப்பர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் பகலிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இரவிலே ஆட்டு தொழுவத்திற்குள்ளே ஆடுகளை கொண்டு வருவார்கள். ஆட்டு தொழுவத்திற்குள்ளே அந்த ஆடுகளை கொண்டு வழி நடத்துவார்கள். ஆட்டு தொழுவத்திற்குள்ளே அவர்கள் அனுப்புவார்கள். அனுப்பிவிட்டு இரவு நேரத்திலே அந்த தொழுவத்தை சுற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கும். தொழுவத்திற்கென்று ஒரு வாசல் இருக்கும். அதாவது தொழுவத்திற்கென்று வாசல் இருக்காது. வாசலுக்காக ஒரு இடம் இருக்கும், ஆனால் அங்கே வாசல் இருக்காது. இப்பொழுது நம்முடைய வீடுகளிலே நிலைக்கால் இருக்கும், வாசலும் இருக்கும். ஆனால் அந்த தொழுவத்திலே, அந்த மந்தையின் தொழுவத்திலே, ஆமேன், வாசலுக்குரிய இடம் மட்டுமே இருக்கும், ஆனால் வாசல் இருக்காது. இந்த மேய்ப்பன் என்ன செய்வான், வழக்கமாய் அந்த நாட்களிலே அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மந்தைகளை, இந்த ஆடுகளை அந்த தொழுவத்திற்குள்ளே அனுப்பிவிட்டு, வாசல் இல்லை, தொழுவம் இருக்கிறது, ஆனால் தொழுவத்திற்கு வாசல் இல்லை. அந்த வாசலுக்கு பதிலாக இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தானே ஒரு வாசலை போல அந்த வாசல் இருக்கிற இடத்திலே படுத்து கொள்வார்கள். ஆமேன். அந்த வாசலுக்கு முன்பதாக, அதாவது இவர்கள் படுத்துக்கொள்கிற இடத்திற்கு முன்பதாக சில விறகுகளை போட்டு அந்த இடத்துல தீ மூட்டி அவர்கள் அந்த வாசல் இருக்கிற இடத்திலே, வாசலுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே அவர்கள் வந்து இளைப்பாறுவார்கள், நித்திரை செய்வார்கள். எதற்காக அந்த விறகுகளை எடுத்து போட்டு எரிக்கிறார்கள் என்று சொன்னால், ஆமேன், ஆபத்திலிருந்து தன் ஆடுகளை பாதுகாப்பதற்காக. இரவு நேரத்திலே ஆபத்தான விலங்குகள், ஆடுகளை சேதப்படுத்த நினைக்கிற, பிடித்து கொண்டு போக நினைக்கிற ஆபத்தான விலங்குகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. எனவே இந்த மேய்ப்பர்கள் தொழுவதற்கு முன்பதாக சில விறகுகளை போட்டு அதிலே தீ வைத்து, அதற்கு பிற்பாடு அவர்கள் அந்த தொழுவத்திலே வந்து வாசலுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே வந்து படுத்து கொள்வார்கள். தானே ஒரு வாசலை போல அதிலே அவர்கள் படுத்து கொள்வார்கள். ஒரு வாசல் எப்படி, ஆமேன், அந்த வாசலில் ஒரு வாசல் எப்படி அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பாக அதில் இருக்கிறதோ, அதே போல் இந்த மேய்ப்பர்கள் வாசலுக்கு பதிலாக தானே ஒரு வாசலை போல அந்த தொழுவத்தின் முன்பதாய் படுத்து அவர்கள் அந்த ஆடுகளை பாதுகாப்பார்கள். ஆமேன். இதுதான் இஸ்ரவேல் தேசத்திலே அந்த நாட்கள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் செய்கிற நடைமுறை. இதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடுகிறார். ஆமேன். நானே ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன். எப்படி அந்த மேய்ப்பர்கள் அந்த தொழுவத்திற்கு முன்பதாக இரவு நேரத்திலே அந்த தொழுவத்திற்குள்ளே மந்தைகளை, ஆடுகளை அனுப்பிவிட்டு, ஆமேன், அதில் வெளியிலே வாசலை போல் வாசலுக்காக இவர்களே வாசலாய் படுத்திருக்கிறார்களோ, அதே போல் இயேசு சொல்லுகிறார், நானே ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாசலாக இருக்கிறார். ஆமேன். இந்த வாசல் நிமித்தமாக என்ன, அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆமேன். ஏன் ஒரு மேய்ப்பன் ஒரு வாசலை போல அதில் இருக்க வேண்டும் என்றால்,
பாதுகாப்பு அவசியம். ஆடுகளுக்கு பாதுகாப்பு தேவை. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது போல இரவிலே ஆபத்தான விலங்குகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஆபத்தான விலங்குகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த மேய்ப்பனானவன் அது வாசலை போல செயல்படுகிறான். நாமும் வீடுகளிலே ஏன் வாசல்களை வைத்திருக்கிறோம் என்றால் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் என்னவென்றால் பாதுகாப்பதற்காக. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் வாசல் என்று சொல்லும் பொழுது எதை மையப்படுத்துகிறார் என்று சொன்னால், நான் என் ஆடுகளுக்கு, என்னை பின்பற்றுகிற மக்களுக்கு, ஆடுகள் என்றால் இயேசுவை பின்பற்றுகிற ஜனம், என்னை பின்பற்றுகிற மக்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமாய் தன்னை தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசுவை நீங்கள் ஆராதிப்பீங்கன்னா, இயேசுவை தொழுது கொள்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில வாரத்திற்கு முன்பதாக இயேசு எப்படி நம்மை பாதுகாப்பார் என்கிறதை நாம் தியானித்தோம். எனவே நான் அதற்குள் போக விரும்பவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து வாசலாக இருந்து என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார். வேற இந்த வாசல், நானே வாசல் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதனுடைய வேறு என்னென்ன காரியங்களை ஆண்டவர் இதன் மூலமாய் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்றால், தொடர்ந்து அந்த 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. இந்த வாசல் வழியாய், 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். முதலாவது வாசிக்கிறோம் இங்கே, வாசல் எதற்காக? வாசல் வழியாகத்தான் போகவும் வரவும் முடியும். ஆடுகள் வாசல் வழியாகத்தான் போக முடியும், உள்ளே இருந்து வெளியே வர முடியும், வெளியிலிருந்து உள்ளே போக முடியும். அப்போ இயேசு சொல்லுகிறார் நானே வாசல் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் வழியாய், இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற வழியாய் நம்ம நடந்தால், நம்ம வாழ்ந்தால் என்ன நடக்குமாம்? இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வாழ்ந்தீங்கன்னா, நான் காண்பிக்கிற வழியில் நடந்தீர்கள் என்று சொன்னால், என் வழியாய் நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது நான் காண்பிக்கிற வழியாய் நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், வாழ்வீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிற நல்ல ஒரு தெய்வம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக போதனைகளை கொடுத்திருக்கிறார், அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் வேதாகமத்தின் மூலமாக. வேதம் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அழகாய் நமக்கு வகையறை செய்கிறது, வரையறுக்கிறது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து காண்பித்திருக்கிற அந்த வழியிலே, அந்த வழியாய் நாம் பிரவேசிக்க முடியும். எப்படி ஒரு மனிதன் கதவு வாசல் வழியாய் வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ, எப்படி ஒரு ஆடு வாசல் வழியாய் தொழுவத்திற்குள் பிரவேசிக்கிறதோ, அதே போல இயேசு காண்பிக்கிற வழியிலே, இயேசு காண்பிக்கிற வழியிலே நாம் நடந்தால் என்ன நடக்கிறது? எப்படி ஒரு ஆடு மந்தைக்குள் தொழுவத்திற்குள் பிரவேசிக்கிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற வழியில் நாம் நடந்தால் வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிக்கிறோம். இப்படி வாசல் வழியாய் உட்பிரவேசித்தால் என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவோம், ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிக்கிற தெய்வம். மனம் திரும்புதலை தருகிற தெய்வம். நமக்கு ஒரு விடுதலை. ரட்சிப்பு என்றால் ஒரு விடுதலை, நம் இருதயத்தில் ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி. ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து நம் இருதயத்திற்குள் வந்து வாசம் செய்கிற ஒரு அனுபவம். ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற ஒரு அனுபவம். ரட்சிப்பு என்பது விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். ரட்சிப்பு என்றால் என்ன? மறுபடியும் சொல்லுகிறேன், ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திற்குள் வந்து வாசம் செய்கிற ஒரு அனுபவம். 2, ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கிற, தனிப்பட்ட விதத்திலே இயேசுவை சந்திக்கிற ஒரு அனுபவம், இயேசுவை நம்புகிற ஒரு அனுபவம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற, அதாவது சந்திக்கிற ஒரு அனுபவம் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது என்ன? விடுதலை. பாவத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவர், சாபத்திலிருந்து ரட்சிப்பை விடுதலையை கொடுக்கிறவர், வியாதியிலிருந்து ரட்சிப்பை விடுதலையை கொடுக்கிறவர். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காண்பிக்கிற வழியிலே நீங்கள் நடந்தால் இந்த ரட்சிப்பை உங்களுக்கு தருவார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும்.
யோவான் 1:12 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். ரோமர் 1:16 சொல்லுகிறது, விசுவாசியுங்கள் இயேசுவை. இயேசு உண்மையிலே இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள், அவர் உங்களை ரட்சிப்பார். ரோமர் 10:10 சொல்லுகிறது, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்பதை வாயினால் அறிக்கை செய்யுங்கள், இயேசு உங்களை ரட்சிப்பார். ரோமர் 10:13 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள ஆரம்பியுங்கள், இயேசு உங்களை ரட்சிப்பார். ரட்சிப்பு என்றால் என்ன? 3 காரியம் சொன்னேன். ரட்சிப்பு என்பது உங்கள் இருதயத்திற்குள் இயேசு வந்து வாசம் செய்கிற ஒரு அனுபவம். ரட்சிப்பு என்பது இயேசுவை நாம் தனிப்பட்ட விதத்திலே சந்திக்கிற அனுபவம், ருசித்து பார்க்கிற ஒரு அனுபவம். இயேசு உண்மையிலேயே இருக்கிறார் என்பதை நாம் ருசித்து பார்க்கிற ஒரு அனுபவம் ரட்சிப்பு. 3, ரட்சிப்பு என்பது, மறுபடியும் சொல்லுகிறேன், அது ஒரு விடுதலை. பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வேண்டுமா? விடுதலை வேண்டுமா? நிம்மதி வேண்டுமா? ஆண்டவருடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இதெல்லாம் ஒரே நிமிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ரட்சிப்பு எப்பொழுது வருகிறது? இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற வாசல், இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற அந்த வழியின் வழியாய், வசனங்களை வழியாய் நாம் நடக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற பாதையிலே நாம் நடக்கும் பொழுது இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதுதான் இயேசு சொன்னார், நானே வாசல், என் வழியாய் பிரவேசித்தால், அதாவது நான் காண்பிக்கிற வழியின் வழி, நான் காண்பிக்கிற வசனங்களை கை கொண்டால் ரட்சிப்பு என்று இயேசு சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் வாசலை போல, ஆடுகளின் தொழுவத்தின், ஆட்டு மந்தையினுடைய வாசலை போல, ஆட்டு தொழுவத்தினுடைய வாசலை போல செயல்படுகிறவர். ஒரு ஆட்டு வாசல் வழியா எப்படி மந்தைகள் பிரவேசிக்கிறதோ அதே போல இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற வழியிலே பிரவேசித்தால், இயேசு காண்பிக்கிற பாதையிலே நடந்தால், இயேசு கற்றுக் கொடுக்கிற வசனங்களை தன் வாழ்க்கையிலே கை கொள்ள ஆரம்பித்தால் ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ரட்சிப்பை கொடுக்கிற வாசலாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து வாசலாய் எப்படி செயல்படுகிறார்? முதலாவது சொன்னேன், ரட்சிப்பை கொடுக்கிற வாசலாய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். இரண்டாவது, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 10:9 சொல்லுகிறது, ஆமென், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இதை நம்ம தியானித்தோம். அடுத்தது, அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, மந்தைகள் எப்படி தொழுவத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதோ அதே போல இயேசு சொல்லுகிறார், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், இந்த வாசல் வழியாய் தொழுவத்திற்குள் உட்பிரவேசிக்கிற ஆடுகள் மேய்ச்சலை கண்டடையும். எங்கெல்லாம் மேய்ச்சலை கண்டடையும்? உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடையும். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தொழுவத்திற்குள்ளே வாசல் வழியாய் பிரவேசிக்கிற ஆடுகள் தொழுவத்திற்கு உள்ளேயும் மேய்ச்சலை கண்டடையும், தொழுவத்திற்கு வெளியேயும் மேய்ச்சலை கண்டடையும். மேய்ச்சல் என்றால் தேவைகள் சந்திக்கப்படுகிறதை காண்பிக்கிறது. ஆட்டு தொழுவத்திற்குள்ளே ஆடுகளின் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, ஆட்டு தொழுவத்திற்கு வெளியேயும் ஆடுகளின் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆமென். எப்படி ஒரு மேய்ப்பன் அந்த தொழுவத்திற்குள்ளே அந்த மந்தையை அனுப்பி, தொழுவத்திற்குள்ளேயும் சாப்பாடு இருக்கும், காலையில் ஆன பிற்பாடு தொழுவத்திலிருந்து அந்த ஆடுகளை வெளியே கொண்டு வந்து வெளிப்பிரகாரத்திலே புற்களை காண்பித்து அங்கேயும் அந்த ஆடுகளை மேய்த்து நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஆடுகளுக்கு தொழுவத்திற்கு உள்ளே தீவனம் இருக்கும். ஆமென். உள்ளே மேய்ச்சல், வெளியேயும் மேய்ச்சல், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உள்ளே தொழுவத்திற்குள்ளே மேய்ச்சலை கண்டடைவான் என்பது ஆடுகளுக்கு தொழுவத்திற்குள்ளே தீவனங்கள் இருக்கும். தொழுவத்திற்கு வெளியே மேய்ச்சலை கண்டடைவான் என்பது தொழுவத்திற்கு வெளியே புற்கள் மிகுதியாய் இந்த மேய்ப்பனானவன் புற்கள் அண்டையிலே, அமர்ந்த புற்கள் அண்டையிலே, புல்லுள்ள இடங்களிலே இந்த மேய்ப்பன் நடத்துகிறவர்கள் ஆயிருப்பார்கள்.
அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் வழியாய் ஒருவன் நடந்தால், பிரவேசித்தால், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அதாவது எப்படி ஆடுகளுக்கு தொழுவத்திற்குள்ளே தீவனம் இருக்கிறதோ அதே போல கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சபைக்குள்ளே, சபைதான் தேவ ஜனங்களுக்கு தொழுவம், அந்த சபைக்குள்ளே கர்த்தர் தீவனங்களை வைத்திருப்பார். அதாவது கர்த்தருடைய நன்மைகள் சபைக்குள்ளே, ஆண்டவர் அநேக நன்மைகளை அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருப்பார். சபைக்குள்ளே மேய்ச்சலை கர்த்தர் தருகிறவர். எப்படி ஆட்டு தொழுவத்திற்குள்ளே தீவனங்கள் இருக்கிறதோ அதே போல தொழுவம் என்பது சபை. சபைக்கு போகிற ஜனங்கள் சபையிலே போய் கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது அங்கே ஆடுகளுக்கு வேண்டிய, அதாவது ஜனங்களுக்கு வேண்டிய மன்னாவை, வசனங்களை, ஆமென், கிருபைகளை, நன்மைகளை கர்த்தர் மிகுதியாய் ஆலயத்திலே வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் சபைக்கு போகாமல் இருப்பீங்கன்னா, ஆமென், எப்படியாகிலும் உங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் கடந்து சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மனதார நீங்கள் ஆராதிக்க வேண்டும். சபையிலே கர்த்தரை போய் ஆராதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே மேய்ச்சல் இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகள், மன்னா, உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் ஆலயத்திலே, சபையில் இருக்கிறது. இதுவரை எந்த சபைக்கும் போகவில்லை என்று சொன்னால், தேவ பிள்ளைகள் அருகில் இருக்கிற ஆவிக்குரிய சபைக்கு கடந்து சென்று ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அங்கே உங்களுக்கு ஒரு மேய்ச்சலை, நன்மையை, ஆசீர்வாதத்தை, கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளை, சபையிலே கர்த்தர் தொழுவத்திற்குள்ளே மேய்ச்சலை தருகிறார். உள்ளே மேய்ச்சல். இயேசு சொல்லார், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளே என்பது தொழுவத்திற்குள்ளே மேய்ச்சல், அதாவது சபைக்குள்ளே கர்த்தர் நன்மைகளை வைத்திருக்கிறார். இரண்டாவது புறம்பே மேய்ச்சல். புறம்பே என்பது புல்லுள்ள இடங்களிலே மேய்ச்சல். இது எதை காண்பிக்கிறது என்றால், ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தேவைகளை சந்திக்கிற தெய்வம், உலக பிரகாரமான நன்மைகளை நமக்கு சந்திக்கிற தெய்வம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற தெய்வம். உங்கள் கடன் பாரத்தை இயேசு மாற்றுவார். உங்கள் பண தேவைகளை இயேசு சந்திப்பார். உங்கள் பலகீனங்களிலிருந்து இயேசு விடுதலை கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை உங்களுக்கு அவர் செய்ய முடியும். நீங்கள் நம்புகிற காரியத்தில் ஒரு விடுதலை வரும். ஆமென். நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடினால், இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற வழியிலே நீங்கள் நடந்தால், வாசலாகிய இயேசு கிறிஸ்து மேய்ச்சலை கண்டடைய செய்வார். எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியானது புற்களை சாப்பிட்டு திருப்தி அடைகிறதோ அதே போல தேவ பிள்ளைகளே, அவரை நீங்கள் ஆராதித்தால், தேடினால், தொழுது கொண்டால், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை நிச்சயம் செய்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைய செய்கிறவர். அவர் வழியாய் உட்பிரவேசித்தால் அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைய நம் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னுமாய் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், ஆமென், நானே வழியும் சத்தியமும். நானே வழி. இங்கே வழி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொல்லுகிறார். அதாவது இங்கேயும் வழி, வாசல். ஆமென். இயேசு ஆகிய வாசல் என்ன செய்கிறது? ஆமென். வாசலாகி இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பரலோக வாழ்க்கையை பரிசாய் கொடுக்கிறார். முதலாவது சொன்னேன், ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசலாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுப்பார். இரண்டாவது சொன்னேன், வாசலாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கட்டளையிடுவார். உள்ளேயும் புறம்பேயும் மேய்ச்சலை கொடுக்கிற வாசல். மூன்றாவது இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நித்திய ஜீவனை பரிசாய் கொடுக்கிற வாசல். இயேசு கிறிஸ்து ஆகிய வாசல் என்ன செய்யுமாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? அவருடைய வழியிலே பின்பற்றினால், ஆமென், அவர் காண்பிக்கிற வழியிலே நாம் நடந்தால், வாசல் வழியாய் பிரவேசித்தால் என்ன செய்வாராம்? நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். நமக்கு ஆண்டவர் ஆமென், பரலோக பாக்கியத்தை கொடுப்பார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். ஆமென். இன்றைக்கு உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார்.
நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதாது, நீங்கள் தேவ சமூகத்தில் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து வர வேண்டும். இந்த உலக ஓட்டம் முடிந்த பிற்பாடு பரலோக வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஆமென். இயேசுவை நீங்கள் ஆராதித்தால் பரலோக வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். இல்லை என்று சொன்னால் நரகத்திற்குள்ளே போக வேண்டியது இருக்கும். மரித்த பிறகு எல்லா மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று பரலோகத்திற்கு போக வேண்டும், அல்லது நரகத்திற்கு போக வேண்டும். பரலோகம் என்பது இயேசுவோடு இருக்கிற ஒரு அனுபவம். நரகம் என்பது வேதனை நிறைந்த அனுபவம். தேவ பிள்ளைகளே, மரணத்திற்கு பிற்பாடு வாழுகிற வாழ்க்கை இயேசுவோடு வாழ வேண்டும் என்றால் இயேசு காண்பிக்கிற வழியிலே நடங்கள். அவர் உங்களுக்கு பரலோக வாழ்க்கையை தருவார். இயேசு காண்பிக்கிற வழியிலே நீங்கள் நடக்கவில்லை என்றால், ஆமென், தேவ பிள்ளைகளை, வேதனை நிறைந்த இடத்திற்கு போக வேண்டியது இருக்கும். எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அழைக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற வழியிலே நடக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் காண்பிக்கிற வழியிலே நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபிப்பீர்களா? நானும் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் தெய்வீக பிரசன்னம் இறங்குவதாக. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படி நானே வாசலாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. வாசலாய் இருக்கிற இயேசு ரட்சிப்பை கொடுக்கிற தெய்வம் என்று வாசித்தோம். வாசலாய் இருக்கிற இயேசு மேய்ச்சலை காண செய்கிற தெய்வம் என்று வாசித்தோம். வாசலாய் இருக்கிற தெய்வம் நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று வாசித்தோம். நாங்கள் கேட்ட வசனத்தின்படி இருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிப்பீராக, மேய்ச்சலை கண்டடைய செய்வீராக, பரலோக பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். உம் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுதும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் முழுதும் உடைய ஜனங்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஜபங்கள் கேட்கப்படட்டும். கர்த்தர் கூட இருந்து நடத்தும். வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கிருபைத்தார். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.